கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளோர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பரலோக தரிசனத்தில் மனித உருவில் உள்ள ஒருவர் மேகத்தின் மீது வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாம் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் அழைத்து செல்லப்படுவதை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு தரப்பட்டுள்ள நித்திய ராஜ்யம், அதிகாரம் மற்றும் மகிமையை முன்னோரிக்கும் ஒரு தீர்க்க தரிசன காட்சியாகும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசி கண்ட ஒரு உன்னதமான பரலோக காட்சியை பற்றி 4 மிக முக்கியமான தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் தீர்க்க தரிசனமாகும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு தன்னை மனுஷகுமாரன் என்று அடிக்கடி அழைத்துக் கொண்டார். இது கடவுள் மனித உருவெடுத்ததை குறிக்கிறது. ஆமென். இரண்டாவதாக, வானத்து மேகங்களுடனே வந்தார். மேகங்கள் தெய்வீக பிரசனத்தையும் மகிமையையும் குறிக்கின்றன. இயேசுவின் 2ஆம் வருகையையும் இது போன்ற மகிமையும் இருக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நீண்ட ஆயுசு உள்ளவர். ஹல்லேலூயா. இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அவர் நித்தியமானவர் மற்றும் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை வேதவசனம் நமக்கு காட்டுகின்றன. ஆமென். நான்காவதாக, சமீபத்தில் கொண்டு வரப்பட்டவர். மனுஷகுமாரன் பிதாவினிடத்தில் அழைத்து செல்லப்பட்டு அவரிடமிருந்து நித்திய அரசாட்சியையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இது உலக நாடுகளின் தற்காலிக ஆட்சிக்கு பிறகு கிறிஸ்துவின் நிலையான ஆட்சி நிலைநாட்டப்படுவதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பூமியில் உள்ள கொடுங்கோல் அரசாங்கங்களாக 4 மிருகங்கள் வீழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நீதியான நித்தியமான ராஜ்யம் நிலைநாட்டப்படும் என்பதை இவ்வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது. ஹல்லேலூயா. நம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.